ஏப்ரல் 2025-22 ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் அருகே ஐசரன் வாலி என்ற அழகான இடத்தில் பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். அதில் 25 பேர் இந்தியா முழுவதும் வந்த டூரிஸ்டுகள் மற்றும் 1 காஷ்மீரி லோக்கல். தாக்குதலுக்கு பின்னர் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் (DRF) என்ற குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கும் என்று தெரிவித்தது. இது பாகிஸ்தானிலிருந்து ஆதரவு பெறும் ஒரு பயங்கரவாத குழுவாக கருதப்படுகிறது. இந்திய அரசு பாகிஸ்தானை குற்றச்சாட்டி பயங்கரவாதிகளை காப்பாற்றுவதாக கூறியது. பாகிஸ்தான் இதனை நிராகரித்து இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பொய்யானதாக கூறியது. இதன் பின்னர் இந்தியா பாகிஸ்தானிய டிப்ளோமேட்ஸை வெளியேற்றி விசாக்களை ரத்து செய்து இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி எனும் நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியது. பாகிஸ்தான் பதிலாக இந்திய விமானங்களுக்கு தடை விதித்து இந்திய டிப்ளோமேட்ஸை வெளியேற்றியது. இந்த தாக்குதல் காஷ்மீரில் நிலவும் அமைதி இழப்புக்கு மற்றொரு பெரும் காரணமாக இருக்கின்றது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த மக்களின் வேதனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மேலும் ஒரு முறை உணர்த்துகிறது.